संस्थानम् ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेश समो देवो न भूतो न भविष्यति। శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరీకాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. ஓம் நமோ வெங்கடேசாய. பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல்வேல் பல்கார் குயினுங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். பக்தர்களே, ஸ்ரீ ஆண்டாள் பிராட்டி அருளிய திருப்பாவையில் இன்றைய பாசுரம் இது. திருப்பாவை ஜீயர் என்று போற்றப்படும் ஆச்சாரியர் ஸ்ரீ ராமானுஜருக்கு மிகவும் உகந்த பாசுரம். ஸ்ரீ கண்ணபிரானின் ஆருயிர் துணைவியான நப்பின்னை பிராட்டியை துயிலெழுப்பி அவளைக் கொண்டு கண்ணனை எழுப்பச் சொல்லும் பாசுரம். அந்த துவாபர யுக கண்ணனே இந்த கலியுகத்தில் இதோ இந்த திருமலையில் அர்ச்சா ரூபியாய் தரிசனம் தரும் திருவேங்கடமுடையான். அவரது உற்சவ மூர்த்தியான மலையப்ப சுவாமிக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி பருவ தினத்தை முன்னிட்டு நடைபெறும் தங்க ரதோத்சவம் இது. இப்போது நாம் தரிசித்தது கற்பூர மங்களஹாரதி. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதியே நிதியத்தினாம் ஸ்ரீவே
ஸ்ரீவெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். பக்தர்களே, இதை ரதரங்க டோலோத்சவம் என்று கூட சொல்வதுண்டு. பொன்னே பெண்ணுருக்கொண்டு போன்ற தோற்றமுடைய உபய தேவிமார்கள் இருவரும் இரு பக்கமும் நிற்க, நடுவே மரகத மலையைப் போன்று கரிய மாணிக்கமாக இந்த தங்கரதத்தில் திருமலையில் நான்மாட வீதிகளிலும் பவனவர உள்ளார் மலையப்ப சுவாமி. அவரை கண்குளிர தரிசித்து அவரது திருவருளைப் பெறுவதற்கு பக்தர்கள் அனைவரையும் வரவேற்பது திருமதி டி.கே. லட்சுமி கிருஷ்ணசுவாமி. இன்று வைகுண்ட ஏகாதசி. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிகவும் விசேஷமான விரதமாக கருதப்படுவது ஏகாதசி விரதம். காயத்ரிக்கு நிகரான மந்திரமும் இல்லை, தாய்க்கு சமமான தெய்வமும் இல்லை, ஏகாதசிக்கு சமமான விரதமும் இல்லை என்கிறது அக்னி புராணம். அர்ச்சிப்பதற்கு துளசி தளமும் விரதங்களில் ஏகாதசியும் எனக்கு மிகவும் உகந்தது என்று பகவானே விஷ்ணு புராணத்தில் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார். விரதம், உபவாசம், நியமம் இருந்தால் நமக்கு புண்ணியங்கள் சேருவதோடு உடல் நலத்துக்கும் நன்மை தருவதாக விஞ்ஞானமும் கூறுகிறது. ஒரு மாதத்தில் 2 ஏகாதசிகள் வருகின்றன. வளர்பிறையில் வருவது சுக்லபக்ஷ ஏகாதசி, தேய்பிறையில் வருவது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியிலிருந்து 11வது நாளும் அமாவாசையிலிருந்து 11வது நாளும் ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. இதில் தனுர்மாசம் எனப்படும் இந்த மார்கழி மாதத்தில் வரும் சுக்லபக்ஷ ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. இந்த வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீ வைகுண்டத்தில் பரவாசுதேவராக வீட்டிருக்கும் பரமபதநாதரான ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் உகந்த ஏகாதசி. கிருத்தே நாரசிம்ம மஸ்து, திரேதாயாம் ரகுநந்தனக, துவாபரே வாசுதேவ வஸ்து, கலவு வெங்கட நாயகக என்பதற்கேற்ப அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவே இதோ இந்த கலியுகத்தில் நமது திருவேங்கடத்து எம்பெருமான். ஆகவே ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு உகந்த இந்த வைகுண்ட ஏகாதசி புண்ணிய தினத்தில் நமது மலையப்ப சுவாமி இதோ இந்த தங்க ரதத்தில் உலா வருவது விசேஷந்தானே. இதை பெரிய ஏகாதசி என்று கூட சொல்லார்கள். எல்லா வைணவ ஆலயங்களிலும் இந்த வைகுண்ட ஏகாதசி சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் திருமலை, திருவரங்கம், காஞ்சிபுரம், திருவல்லிக்கேணி போன்ற திவ்ய தேசங்களில் ரொம்பவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அன்று அந்த கோவில்களில் திறக்கப்படும் சொர்க்க வாசலில் எம்பெருமானோடு சேர்ந்து நுழைந்தால் நேராக சொர்க்கத்துக்கே போகலாம் என்பது பக்தர்களின் ஒரு நம்பிக்கை. இன்று விடியற்காலை 4 மணிக்கு ஸ்ரீரங்கம் திருவல்லிக்கேணியிலும் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது. ஸ்ரீ ரங்கநாத பெருமானையும் ஸ்ரீ பார்த்தசாதி பெருமாளையும் இந்த வைகுண்ட ஏகாதசி புண்ணிய தினத்தில் நினைவு கூர்ந்து இதோ இப்போது கலியுக தெய்வமாம் திருவேங்கட தானின் தங்கரதத்தை நாம் தரிசிப்போம். இந்த ஏகாதசி விரதம் தோன்றியதற்கு ஒரு புராண வரலாறு கூட உள்ளது. கிருத்தயுகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு முரன் எனும் அசுரனுடன் கடும் போர் புரிந்தாராம். அந்த போரில் வெற்றி பெற்ற பின்னர் ஹிமாவதி எனும் குகையில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும் போது அந்த அசுரன் பகவானை கொல்ல வந்தானாம். அப்போது பகவானின் 11 இந்திரியங்களிலிருந்து ஒரு சக்தி உருவாகி அந்த தேவத்தை அந்த அசுரனை அழித்தாளாம். தனது 11 இந்திரியங்களிலிருந்து அவள் தோன்றியதால் அவளுக்கு ஏகாதசி என்று பெயரிட்டு வேண்டிய வரத்தை அளித்தார் பகவான். இந்த புண்ணிய நாளில் இந்த விரதம் இருந்து தங்கள் திருநாமத்தை உச்சரித்து வழிபடுகிறார்களோ அவர்கள் செய்த பாபங்களையெல்லாம் விலக்கி அவர்களுக்கு முக்தி, அதாவது மோட்ச பதவியை தரும் சக்தியை எனக்கு தாருங்கள் என்று வரம் பெற்றாளாம் ஏகாதசி. எம்பெருமானும் அதை அங்கீகரித்தாராம். இப்படி உருவானதுதான் இந்த மார்கழியில் சுக்லபக்ஷத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி. நாமும் திருவேங்கடத்தானை இதைத்தானே வேண்டுகிறோம். மானிட ஜன்மம் எடுத்த நாம் அனைவரும் வேண்டுவது முக்தியைத்தானே. அந்த முக்தியை அடைவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. அதற்கு எத்தனையோ விரதங்கள் செய்ய வேண்டும். ஏகாதசி விரதம் இருந்து பகவான் நாமாவை உச்சரித்தால் நமக்கு கங்கையில் ஸ்நானம் பண்ணின பலனும், காயத்ரி மந்திரத்தை ஜபிந்தா கோவிந்தா என்று போற்றி வணங்கும் இந்த எம்பெருமானோ நமக்கு வேண்டிய வரங்களை மட்டும் தருவதில்லை, நம்முடைய மனசுக்கு ஒரு நிம்மதியையும்
முடிவில் அவரது திருப்பாதங்களே சரணமடையும் அந்த முக்தியை கொடுக்கும் கல்பக விருட்சமாக அல்லவோ திகழ்கிறார். அந்த எம்பெருமானை மகாபாரத போரின் ஆரம்பத்தில் தேர்க்கட்டில் நின்று கொண்டு பார்த்தனுக்கு உபதேசித்த அந்த எம்பெருமான் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாப்பேப்யோ மோட்சயிஷ்வாமி மா சுச்சக என்று கீதாச்சாரியனான அந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இதோ இங்கே தானே இந்த தங்கரதத்தில் உபயநாச்சிமார்களோடு பவனி வந்து நமக்கெல்லாம் தனது திருவருளை தருகிறார். அது மட்டுமல்ல, தனது வலது திருக்கரத்தால் தனது திருப்பாதங்களை தானே காட்டி நம்மையெல்லாம் அவரிடம் வந்து சரணமடைய சொல்கிறார். ஸ்ரீ வெங்கடேச சரணவ் சரணம் பிரபத்தியே என்கிறது வெங்கடேச பிரபத்தி. எடுக்க எடுக்க குறையாத அமுதசரபி போன்ற கற்பக விருட்சம் எம்பெருமான். கோடானு கோடி பக்தர்கள் வந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க கொடுக்க குறையாத அந்த அருளை கொண்டவர்தான் நமது திருவேங்கடத்து எம்பெருமான். அந்த எம்பெருமானைத்தான் நாம் இப்போது இதோ இந்த தங்க ரதத்தில் நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, அந்த பகவானை இருகரம் கூப்பி சேவித்து, எம்பெருமானே, எத்தனை விதமான பாப்பங்கள் செய்திருந்தாலும் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். அதோ இப்போது நாம் பார்த்தோம் அல்லவா, பகவானுக்கு இதோ ஒவ்வொரு வீதியின் முனையிலும் எம்பெருமானுக்கு கற்பூர மங்கள ஹாரத்தி காட்டி எம்பெருமானுக்கு திருஷ்டி கழியும் வண்ணமாக செய்கிறார்கள். நாமும் அந்த கற்பூரத்தை போல நமது அஞ்ஞானமாகிய அந்த இருளை ஒழித்துவிட்டு எம்பெருமானை நாம் நெருங்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ரதத்தின் முன்பாக செல்லும் அந்த யானைகளை பாருங்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, அனைத்து ஜீவராசிகளும் இந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண இங்கே கூடியுள்ளன. அந்த அலங்கரிக்கப்பட்ட யானைகள் எவ்வளவு கம்பீரமாக பெருமையோடு நானும் இந்த எம்பெருமானின் இந்த தங்க ரதத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறேன், எம்பெருமானின் கைங்கரியத்தில் எனக்கு கூட பங்கிருக்கிறது என்று நமக்கு சொல்லாமல் சொல்கிறதல்லவா. அது மட்டுமல்ல, அந்த யானைகளின் முன்னோடியான கஜேந்திரன் என்கிற யானை மடுவில் முதலையின் வாயில் அகப்பட்டு கொண்டு தத்தளித்த போது ஆதி மூலமே என்று எம்பெருமானை கூவி அழைத்த போது ஓடோடி வந்து தனது சக்கரத்தால் அந்த முதலையின் தலையை துண்டித்து அந்த கஜேந்திரனை மீட்ட கஜேந்திர வரதன் தானே நமது திருவேங்கடமுடையான். கானமர் வேழம் கையெடுத்தளர கராதன் காலை கதுவ ஆனையின் துயரத் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழிதொட்டானை என்றார் திருவெங்கையாழ்வார். ஆகவேதான் அதற்கு நன்றி சொல்ல நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததே என்கிற திருப்தி அந்த முன்னால் செல்லும் யானைகளின் முகத்தில் நமக்கு தெரியும். ஆகவே யானைகள் மட்டுமல்ல, அத்தனை உயிரினங்களும் எம்பெருமானின் கைங்கரிய பாக்கியமே தங்கள் பாக்கியம் என்று நினைக்கின்றதாம். அதோ நாம் முதலில் பார்க்கவில்லை, கருட பகவான் பட்சியாக வந்தாரே. వెన్న చేత బట్టి నేయి వెదకినట్టు ఎన్నగని ఉండగాను ఎక్కడో చూచేము. వెన్న చేత బట్టి నేయి వెదకినట్టు ఎన్నగని ఉండగాను ఎక్కడో చూచేము. కాయమీడనుండగానే తిన్నని వీనులు మెట్టి దిక్కుల నెల్ల. కన్నులు మిన్నులు తాకి కాయమీడనుండగానే తిన్నని వీనులు మెట్టి దిక్కుల నెల్ల. ఇన్నిటి కొడయడవై ఇందిరేశ నీవు
నాలో ఉన్న రూపు కానలేను ఊహిల్చిపుడు ఇన్నిటి కొడయడవై ఇందిరేశ నీవు నాలో ఉన్న రూపు కానలేను ఊహిల్చిపుడు వెన్న చేత బట్టి నేయి వెదకినట్టు ఎన్నగా నీ ఉండగాను ఎక్కడో చూచేము పాయము గీరి కాలమీడనుండగాని ఆయపు మనసు ముంచి నున్నిటియందు కాయము పాయము గీరి కాలమీడనుండగాని ఆయపు మనసు ముంచి నున్నిటియందు ఏ ఎడ నాలో ఉన్న ఈశ్వర నీ నిలయము పాయకుండ కోరలేను పాయము నాకెట్టిదో ఏ ఎడ నాలో ఉన్న ఈశ్వర నీ నిలయము పాయకుండ కోరలేను పాయము నాకెట్టిదో వెన్న చేత బట్టి నేయి వెదకినట్టు ఎన్నగా నీ ఉండగాను ఎక్కడో చూచేము పరము కోరి పీడనిట్టె ఉండగాను మహిళ శ్రీ వెంకటేశ మహిమెట్టిదో ఇహమే పరము కోరి పీడనిట్టె ఉండగాను మహిళ శ్రీ వెంకటేశ మహిమెట్టిదో అహరహమును నీవు అంతర్యామివై సహజమై ఉండకంటి చాలునిక నాకు అహరహమును నీవు అంతర్యామివై సహజమై ఉండకంటి చాలునిక నాకు వెన్న చేత బట్టి నేయి వెదకినట్టు ఎన్నగా నీ ఉండగాను ఎక్కడో చూచేము వెన్న చేత బట్టి నేయి వెదకినట్టు ఎన్నగా నీ ఉండగాను ఎక్కడో చూచేము பக்தர்களே, எம்பெருமானின் மீது தீவிரமான நாம் பக்தி வைத்து விட்டால் போதும். பூவோ காயோ பழமோ அல்லது வெறும் தண்ணீரோ அதை நாம் மனப்பூர்வமான பக்தியோடு சமர்ப்பித்தால் அந்த எம்பெருமான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். இதைத்தானே அவரே கீதையில் குறிப்பிட்டுள்ளார். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அச்னாமி பிரயதாத்மனக. ஆகவேதான் பக்தியோடு எம்பெருமானுக்கு நாம் எதை சமர்ப்பித்தாலும் அந்த எம்பெருமான் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் அவன் சௌலபியன், எளிமையானவன். அன்று ஆயர்பாடியில் பின்னமரத்தின் அடியில் குழலூதி நின்று கோபிகைகளோடு ஆடிய கண்ணன்தானே இதோ இப்போது திருமலை வாசனாக இந்த தங்கரதத்தில் நமக்கெல்லாம் தரிசனம் தருகிறார், நம் கண்களுக்கு விருந்தளிக்கிறார். என்ன அழகு, என்ன அழகு! வந்திபாய் வட வெங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான், அரங்கத்து அரவின் அணையான் அந்திபோல் நிறத்தாடையும் அதன்மேல் அயனைப் படைத்ததோர் எழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே என்று திருப்பானாழ்வார் வர்ணித்தது போல இந்த மோகன ரூபத்தை வர்ணிக்க நம்மால் இயலுமா?
ஆகவே இருகரம் கூப்பி எம்பெருமானை நாம் சோஸ்திரம் பண்ணுவோம். ஹே கோபாலகா, ஹே கிருபாச்சலநிதே, ஹே சிந்து கன்யாபதே, ஹே கம்சாந்தகா, ஹே கஜேந்திர கருணாபாலீனா, ஹே மாதவா, ஹே ராமானுஜா, ஹே ஜகத்ரிய குரு, ஹே புண்டரீகாக்ஷா மாம், ஹே கோபி ஜனநாத பாலயமாம் என்று பல வகையிலும் சோஸ்திரம் பண்ணிவிட்டு முடிவாக கோவிந்தா 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 என்று சொல்லி நாம் பரவசமடைவோம். அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காதி லீலே என்றார் அல்லவா எம்பெருமானார். படைத்தல், காத்தல், அழித்தல் முத்தொழில்களையும் செய்து கொண்டிருப்பவர் பரமபுருஷனாகிய எம்பெருமான். அந்த எம்பெருமானே இந்த சீனிவாசர். அவருடைய அந்த திருக்கல்யாண குணங்களில் சௌலபியம், அதாவது அனைவருக்கும் சுலபமாயிருக்கும் தன்மை, சௌச்சீல்யம், சீலகுணம், அடுத்து வாத்சல்யம், ஒரு தாய்ப்பசு தன் கன்றினில் காண்பிக்கும் பரிவு, இவைதான் எம்பெருமானின் அந்த அசாதாரணமான 12 கல்யாண குணங்களில் சுவாமி தேசிகன் தன்னுடைய தயாசதகம் என்கிற அந்த நூலில் அருளிச் செய்திருக்கிறார். அதாவது நமது சீனிவாச பெருமானிடம் அதிகமாக பிரகாசிக்கும் குணம் வாத்சல்ய குணம்தானான். அவர் இதோ இந்த பக்தர்களில் கூட எந்த பேதமும் பார்ப்பதில்லையே. ஏழை, பணக்காரர், ஆண், பெண், குழந்தைகள் எந்த வித்தியாசமும் இல்லை. ஜாதி, மதம் என்கிற பாகுபாடு இல்லை. அத்தனை பேரும் அவருடைய குழந்தைகள்தான். ஆகவே ஒரு தாய் தன் குழந்தைக்கு காட்டும் பரிவு போல அந்த எம்பெருமானின் தயாகுணமே எம்பெருமானுக்கு மிக சிறந்த குணம் என்கிறாள். அந்த எம்பெருமானின் தயாகுணமே வெள்ளமாக பெருகி கரும்பச்சாறு போல கெட்டியாகி அதுவே இந்த திருமலை எனும் கற்கண்டு மலை என்று அவர் அந்த திருவேங்கடவன் சேவை சாதிக்கும் திருமலையை கூட போற்றி பாடுகிறார். கமப்பிய நவதீம் வந்தே கருணா வருணாலயம் விருஷகிரி தடஸ்தானாம் ஸ்வயம் வியக்தம் உபாகதம் என்கிறது தயாசதகத்தில் முதல் ஸ்லோகம். எம்பெருமானுடைய அந்த தயை என்பது ஒரு பெரிய ஜலப்பிரவாகம். அதற்கு நிறைய வாய்க்கால்கள் உண்டு, படித்துறைகள் உண்டு. எந்த துறையில் இறங்கினால் நமக்கு எந்தவிதமான கஷ்டங்களும் வராதோ, எதில் நீராடினால் நம்முடைய பாப்பங்கள் தொலையுமோ, அதில் நாம் ஆண்டாள் சொன்னது போல குழைந்து நீராட வேண்டும். அதற்கு நமக்கு வழிகாட்ட ஒரு ஆச்சாரியன் வேண்டும். அந்த ஆச்சாரியனே கீதாச்சாரியனான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. குருச்சேத்திரத்தில் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்த அந்த பார்த்த சாரதியே இதோ இந்த கலியுகத்தில் நமக்கு திருவேங்கடவனாக எழுந்தருளி தானே தனது வலது திருக்கரத்தால் தனது திருப்பாதங்களை காட்டி அன்று கீதையில் எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா சாதித்ததை செய்கையால் நமக்கு காட்டுகிறார். வாருங்கள், வந்து என்னிடம் சரணமடையுங்கள், உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்கிறார். வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேச சமோதேவோ நபூதோ நபவிஷ்யதி என்கிற புராண கூற்றுப்படி இந்த திருமலை சேத்திரத்துக்கு சமமான சேத்திரம் இல்லை. கலியுக தெய்வமான திருவேங்கடமுடையானுக்கு சமமான தெய்வம் இதற்கு முன்பும் இருந்ததும் இல்லை, இனி இருக்கப் போவதும் இல்லை என்கிறது வெங்கடேச புராணம். சகல லோகத்துக்கும் அதிபதி தேவாதி தேவன் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் செய்வித்தால் என்று ஆண்டாள் பிராட்டி திருப்பாவையில் நம்மையெல்லாம் அழைக்கிறாள். அந்த தேவாதி தேவனான திருவேங்கடமுடையானின் தரிசன பாக்கியமே இதோ இந்த கலியுகத்தில் நாம் முக்தி பெற ஒரே வழி. ஆகவேதான் அந்த எம்பெருமானை சேவிக்க இதோ கூட்டம் கூட்டமாக மக்கள் வருகிறார்கள். இதில் ஒரு கேள்வி வரலாம். எம்பெருமான் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று தனது தந்தைக்கே சூளுரைத்தானே பிரகல்லாதன். தூணை பிளந்து கொண்டு நரசிங்கமாக வந்து தனது பக்தனை
காப்பாற்ற அந்த ஹிரண்யகசிபை வதம் செய்தானே. அப்படி இருக்க நாம் காணும் எல்லா பொருட்களிலும் இருக்கும் போது ஏன் நாம் எம்பெருமானை சேவிக்க திருமலை, ஸ்ரீரங்கம் இது போன்ற கோவில்களுக்கு வரவேண்டிய அவசியம் என்ன என்று சிலர் கேட்கலாம். பக்தர்களே, அந்த வாதத்துக்கு கூட நம்முடைய பூர்வாச்சாரியார்கள் சரியான சமாதானத்தை, விளக்கங்களை எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஒரு பசு அதனுடைய உடலின் பல பகுதிகளிலிருந்தும் ஊற்றெடுத்து பால் உற்பத்தியாகிறது. ஆயினும் பால் வேண்டுமானால் நாம் அந்த பசுவின் மடியில் உள்ள காம்புகளிலிருந்து தானே சுரந்து பாலை எடுக்கிறோம். அதே போல ஒரு தேங்காயை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை உடைத்து அதன் உள்ளே இருக்கும் சுவைமிக்க இளநீரைத்தானே பருகுகிறோம். அந்த இளநீர் காய்ப்பதற்கு அந்த தென்னை மரத்தின் மற்ற பாகங்கள் எல்லாம் உதவினாலும் இளநீர் அந்த தேங்காயிலிருந்து தானே கிடைக்கிறது. அதே போல பகவான் சர்வ வியாபியாக எங்கும் எதிலும் இருந்தாலும் சாதாரண மானிட பிறவிகளான நாம் எம்பெருமானின் அருள் என்கிற அமுதத்தை பெற இந்த கலியுகத்தில் அவர் அர்ச்சாமூர்த்தியாய் எழுந்தருளியிருக்கும் இந்த கோவில்களுக்கு சென்று வழிபடுவதே சிறந்த உபாயம். அதனால்தான் இதோ இந்த திருமலைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார். அதோ கற்பூர மங்கள ஹாரதி. அக்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விகிதாகரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமணே என்று அந்த எம்பெருமானிடம் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த அந்த பாபங்களுக்கெல்லாம் இந்த சமயத்தில் நாம் மன்னிப்பு கேட்போம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன்றன்னை பாடிப் பறைகொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். సన్నపు నవ్వు చూపుల చల్లులాడి సన్నపు నవ్వు చూపుల చల్లులాడి ఇప్పుడిన్ని విధములా మించెను ఇదివో తపము. సన్నపు నవ్వు చూపుల చల్లులాడి ఇప్పుడిన్ని విధములా మించెను ఇదివో